ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ். பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம ஒரு ஆப்பிள் வச்சு ஒரு அல்வா தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சீசனல்ன்றனால ஆப்பிள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் விலையும் குறைவாகவே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஆப்பிள் தான் எடுத்துருக்கிறேன். இது சீசன் டைம்ன்றனால இந்த ஆப்பிள் வந்து அவைலபிளாக கிடைக்கும், நமக்கு விலையும் குறைவாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கேரட் அல்வா போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மேங்கோ அல்வா போட்டிருக்கோம். விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைப்படலை. இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக பால் சேர்த்து அரைக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம ஆப்பிள் பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி ரொம்ப அப்படி தெரிக்கும், கொஞ்சம் பார்த்து செய்யணும். இது கொஞ்சம் குக் ஆகணும். ஆப்பிள் கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு தான் இந்த அல்வா செய்யணும். அப்போ தான் நல்ல வெயிட்டான பாத்திரத்தை கொஞ்சம் நல்லா ஈஸியாகவும் நமக்கு வரும், ஒட்டாமல் வரும். இதில் வந்து 1.5 கப்புக்கு நான் வந்து சுகர் போட்டிருக்கிறேன், காமிக்கலை. 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சால்ட்டு, அந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகுது, பட் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக வருது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு செஞ்சு பார்க்கலாம். இதை வேறு எந்த கெமிக்கலும் சேர்க்கலை. இப்போ ஓரளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இது லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கிளறி விட்டோம்னா சரியாக வரும். இந்த தீபாவளிக்கு வித்தியாசமான ஒரு ரெசிபி செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள், பாத்திரத்திலே ஒட்டாமல். இதுதான் கரெக்டான ஃபைனல் ஸ்டேஜு. அவ்வளோதான், நல்ல சுருளை வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து வச்சதை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு இது. நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கூட தேவைப்படலை, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு அழகாக செஞ்சிடலாம். இது நல்லா செஞ்சு நல்லா வந்ததுனால தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக எதுவுமே ஒட்டவே இல்லை பாருங்கள். இத்தனைக்கும் நெய் கூட அதிகமாக சேர்க்கலை, ரொம்ப கம்மியான அளவில் தான் சேர்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.